I think I'm losing my mind. Trying to stay inside the... Hi friends, இன்றைக்கான இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு தேவையான ஒரு இன்ட்ரோ வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இது சாதாரண இன்ட்ரோ கிடையாது, சினிமாட்டிக் லெவலான 3D லெவலில் உள்ள ஒரு இன்ட்ரோஸ் வந்து நம்ம எப்படி நம்ம சேனலுக்கு கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த இன்ட்ரோ வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்ட்ரோ கிரியேட் பண்ணலாம், நம்ம சேனலுக்கு தேவையான 3D லெவல் லோகோஸும் வந்து கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அனிமேஷன் வீடியோஸு மொத்தத்தில் யூடியூப்க்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து கிரியேட் பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக சினிமாட்டிக் லெவலில் எல்லாமே இருக்கும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துருவோம். மேபி இந்த வீடியோவை வந்து அதிகமாக யூடியூபர்ஸ் தான் வந்து பார்ப்பீங்க. அது உண்மையாக இருந்ததுன்னா உங்கள் சேனலோட நேமையும் உங்கள் சேனல் எது சம்மந்தப்பட்டதுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் உங்கள் சேனலை விசிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி இப்போ வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்க முன்னாடி ஒரு சிலது நான் கிரியேட் பண்ண இன்ட்ரோஸ் வந்து இருக்குது, அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் அந்த இன்ட்ரோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வாங்க, இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நான் சொல்கிற வெப்சைட் வந்து சர்ச் பண்ணுங்கள். ரெண்டர்ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டர்ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோட அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள அந்த 2 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோருக்கு கீழே வந்து சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் அக்கௌண்ட் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எதாவது கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். அது வரைக்கும் ப்ரீவியூ மட்டும் தான் நம்மளால் பார்த்துக்க முடியும். சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அந்த கெட் ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வந்து வரும். வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோமா, இல்லை லோகோ க்ரியேட் பண்ண போகிறோமா, இல்லை வெப்சைட்டு மோக்கப் இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்கும். நான் வந்து வீடியோ கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3D எக்ஸ்பிளைனர், அனிமேஷனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஸோ அது மாதிரி இருக்கும். இன்ட்ரோ க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் கூட இங்கேயே வந்து இருக்கும். ஒயிட் போர்டு அனிமேஷனில் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி இதில் போட்டிருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3D எக்ஸ்பிளைனர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோக்கு தேவையான இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த வகையிலுமே வந்து காப்பிரைட்ஸ் வந்து வரவே வராது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு இன்ட்ரோ எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்துக்கலாம். மேலே கேட்டகரி கிளிக் பண்ணுங்கள். கேட்டகரி கிளிக் பண்ண இன்ட்ரோஸ் அண்டு லோகோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். யூடியூப் இன்ட்ரோஸ், 3D லோகோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நமக்கு இருக்கும். ஹைடெக் லோகோஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்கும். நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆளுங்கிறத கொடுத்துட போகிறோம். ஸோ இப்போ ஆளுன்னு கொடுத்தோன்னே இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கு இதில் காட்டுவாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணி இப்படி நம்ம ப்ளே பண்ணியே கூட நம்ம ப்ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறமா கூட நம்மளோட லோகோ போட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே டைம் வந்து சேஃபாக தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரிவ்யூ வந்து ஓடும்போது நம்ம வந்து நமக்கு இது வேணுமா வேணாமா வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நான் இங்கே தான் வந்து உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ நீங்கள் தேடி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இன்னொன்று கூட நான் வந்து ஓப்பன் பண்ணி வந்து காட்டுறேன். அது எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறதையும் இதிலே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, லோட் ஆகுது. இப்போ அந்த வந்துடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல தான். சரி இருந்தாலும் டக்குன்னு வீடியோ லென்த்து போகுது, அதுக்காக தான் சீக்கிரமாக இதில் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்டுக்கு உள்ள க்ரியேட் நவுன்னு கொடுத்தோன்னே கீழே 2 ஆப்ஷன் தான், எடிட் இமேஜ், ஆட் டெக்ஸ்ட்டு. இந்த 2 ஆப்ஷன் தான். எடிட் இமேஜை கிளிக் பண்ணோன்னே அப்லோடுக்கு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட சேனல் லோகோ எங்கே இருக்குதுன்னு தேடி அதை வந்து செலக்ட் பண்ணி வைங்க. என்னோடய சேனல் லோகோ நான் வந்து கொடுத்து டிக் பண்ணி டன்னு கொடுத்துருவேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுவே எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம லோகோ வந்து ஃபுல் சைஸில் வந்து வரும். ஸோ
ஸோ ஃபிட்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ ஆட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பற்றி சொல்லிடலாம். உங்கள் சேனலோட நேம் வந்து லோகோவில் வந்து இருந்துச்சுன்னா ஓகே, லோகோவில் வந்து இல்லைன்னா ஆட் டெக்ஸ்ட்டில் வந்து உங்களோட சேனல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய லோகோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேம் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் சேனலோட அபோட்டை பற்றி ஏதாவது கொடுக்கலாம், இல்லை உங்கள் சேனல் எது சம்மந்தப்படுதுங்கிறத பற்றி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை சும்மா உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று இதில் எழுதிக்கலாம். நான் வந்து சும்மா இப்போ வி மேக் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சும்மா எழுதியிருக்கேன். ஸோ இதில் எழுதுறதும் எழுதாது உங்களோட விருப்பம் தான், கட்டாயம் கிடையாது இதில். ஸோ கிளிக் பண்ணோன்னா ரெண்டாவது ஆப்ஷன் டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து வேறு கலரில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம அந்த டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம மாற்றிக்க முடியும். எது வேணாலும் சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸு நமக்கு தேவை மாதிரி கலர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ மியூசிக்கு நமக்கு தேவையான மியூசிக் கூட வச்சுக்கலாம், டிஃபால்ட்டிங் கூட வச்சுக்கலாம். ஸோ கடைசியாக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி, ஹை குவாலிட்டி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். லோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனு, ஹை குவாலிட்டி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹை குவாலிட்டியில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதில் வாட்டர் மார்க் வராமல் இருக்கும். லோ குவாலிட்டியில் வந்து வாட்டர் மார்க்கும் வரும். ஸோ நான் லோ குவாலிட்டியே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ லோ குவாலிட்டி கொடுத்துறேன். இந்த இடத்துல கீழே இட்ஸ் ஓகே இஃப் யூ லீவ் திஸ் பேஜ் அப்படின்னு வந்து போட்டிருக்க இடத்துல கீழே அலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் பாட்டு பிளாக் பண்ணிடாதீங்க, அது வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக தான் அலோ பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு யாரும் இதில் வந்து அவசரப்பட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்க தேவையில்லை. சரி வாட்டர் மார்க் வந்தாலும் அதை ரிமூவ் பண்ணதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கேன். சின்னதாக சும்மா எடிட் தான் பண்ணியிருப்பேன். அது மாதிரி நீங்களும் எடிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்னா ஒரு பிளாக்கில் வந்து ஒரு ஃபோட்டோ அது மாதிரி ஏதாவது வச்சு நம்ம கூட அதை மறைச்சிடலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து லோகோ கூட நான் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதை தான் பார்த்திங்கன்னா வீடியோவில் நான் சைடில் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்து நான் இந்த வெப்சைட்டில் தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தேவையான லோகோஸு, உங்களுக்கு தேவையான இன்ட்ரோஸு எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேனல் நேம் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சில வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க இருந்து செக் பண்ணி பாருங்கள்.